ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 16ஆம் தேதி சர்வ அமாவாசையானது வருகிறது. இந்த 16ஆம் தேதி வரக்கூடிய அமாவாசை பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அன்று வருகிறது. ஸோ இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னா ஒரு அதிரடியான மங்களகரமான ஒரு அமாவாசை நாள் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த அமாவாசையின் தாக்கத்தால் ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நன்மைகள் கிடைக்க போதா இல்லை ஆபத்தான விளைவுகள் காத்திருக்கிறதா அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக தெரிந்து கொண்டு பயனடையலாம். அந்த வகையில் உங்களுடைய ராசி விருச்சிகம் ராசியாக இருந்தால் இந்த காலகட்டத்தில் என்ன பலன் உங்களுக்கு கிடைத்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நீங்கள் தெரிந்து கொண்டு பயனடையலாம். ஸோ விருச்சிக ராசினியர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க. அதுபோலவே இந்த காலகட்டத்தில் அதாவது இந்த அமாவாசை நாளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்வதற்கும் உங்களுக்கு பிடித்திருக்கக்கூடிய ஜென்ம பாவங்கள் நீங்குவதற்கு ஒரு சிறப்பு பரிகாரம் இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களை பிடித்திருக்கக்கூடிய கண் திருஷ்டி எதிர்மறை ஆற்றல் நீங்குவதற்கும் இந்த பரிகாரம் எளிமையான பரிகாரம் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செய்தால் மட்டுமே போதுங்க. கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு இது தீர்வாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்துவிட்டு அதன் பிறகு விருச்சிக ராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத நாம தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே இந்த அமாவாசை அப்படின்னு சொல்லும் போது இது முன்னோர் வழிபாட்டிற்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் நிறைய நல்ல காரியங்களை செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக சில காரியங்களை செய்யக்கூடாது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் மூலமாக நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்க போகுது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு காரியம் செய்யும் போது கண்டிப்பாக அதன் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நாளில் புதிதாக நீங்கள் வியாபாரம் தொடங்கக்கூடாது. ஏற்கனவே வியாபாரம் தொடங்கி இருந்தீங்கன்னா அதில் ஏதாவது மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை மட்டுமே இந்த அமாவாசை நாளில் நீங்கள் செய்யலாங்க. இந்த அமாவாசை நாளில் என்ன மாதிரி விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு கண்டிப்பாக நீங்க தெரிந்து கொள்ளுங்க. புதிய வீட்டில் பால் காய்ச்சுதல், கிரக பிரவேசம் செய்தல், வரனுக்காக பெண் பார்ப்பது, பந்தக்கால் நடுவது, நிச்சயதார்த்தம், புதிய வியாபாரம் துவங்குவது, குழந்தைகளை பள்ளியில் சேர்ப்பது, இந்த மாதிரி விஷயங்களை இந்த நாளில் நீங்க செய்யக்கூடாது. உங்களை பிடித்திருக்கக்கூடிய ஜென்ம பாவங்கள் நீங்குவதற்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை தினத்துல பசு மாட்டிற்கு அகத்தக்கீரையும் எள்ளு புண்ணாக்கு நீங்க வாங்கி கொடுக்கணும். காகத்திற்கு படையல் சாதம் அனைத்தையுமே நீங்க கலந்து ஒன்றாக வைக்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசை நாளில் காகத்திற்கு எல்லை தூள் செய்து அதுல ஏதாவது இனிப்பை சேர்த்து உருண்டையாகி எள்ளு உருண்டையாக நீங்க தானமாக கொடுக்கணும். இதனால முன்னோர்கள் நம்முடைய தேவைகளை புரிந்து கொண்டு நமக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு முழு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. ஸோ இது போன்ற அமாவாசை தினங்களில் தானம் செய்து வந்தாலே கண்டிப்பா உங்களை பிடித்திருக்கக்கூடிய ஜென்ம பாவங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்வதற்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த அமாவாசை நாள் இதற்கு ஒரு ஏற்ற நாளாக இந்த பரிகாரம் எளிமையான பரிகாரம் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்வதற்கு இந்த அமாவாசை நாளில் ஒரு புதிய மண்பானையில மஞ்சள் தூள், குங்குமம், ₹1 நாணயம் இந்த மூன்றையுமே போட்டு மகாலட்சுமி படத்திற்கு முன்பாக வைத்து பணம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீர வேண்டும் என்று மனதார நீங்க வேண்டிக் கொள்ளலாம். அதன் பிறகு தண்ணீரையும் இந்த பானையையும் அருகில் உள்ள ஆலமரத்தின் அடியில் எடுத்து செல்ல வேண்டும். அங்கு பள்ளம் தோண்டி கையோடு கொண்டு சென்ற நீரை பானையில் ஊற்றி பள்ளத்திற்குள் வைத்து மண்ணை போட்டு பானையை மூடி வைக்கணும். இப்போது மீண்டும் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பானை புதைக்கப்பட்ட இடத்துல கைகளை வைத்து கடன் பிரச்சனை நீங்க வேண்டும் என்று மனதார நீங்க வேண்டிக் கொள்ளலாம். இப்படி செய்து வந்தீங்கன்னா விரைந்து உங்களுடைய இன்னல்கள் தீர்ந்து கடன் பிரச்சனை முற்றிலும் அகன்றுவிடும் அப்படின்னு ஐதீக ரீதியாகவே சொல்லப்படுது. அடுத்ததாக இந்த அமாவாசை நாளில் கல்லுப்பு பரிகாரம் செய்தால் கண் திருஷ்டி நீங்கி எதிர்மறை ஆற்றல் நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 அகல் விளக்குகளில் கல்லுப்பை நிரப்பி வீட்டின் வாசல், வரவேற்பறை, குளியலறை இந்த 3 அறைக்கு வெளியே நீங்க வைக்கணும். 3 நாள் கழித்து இந்த கல்லுப்பை நீரில் கரைத்து விட்டு அகல் விளக்கை தனியாக பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ளலாம். இதனால வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல், கண் திருஷ்டி அனைத்துமே நீங்கி உங்க வாழ்க்கையில நன்மைகள் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ கண்டிப்பா இந்த பரிகாரத்தை அமாவாசை நாளில் கண்டிப்பா நீங்க செய்து பாருங்க. ஸோ இந்த அமாவாசைக்கு பிறகு விருச்சிக ராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத இப்போ நாம தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே விருச்சிக ராசினியர்கள் ஆசைப்படு ஆனால் பேராசைப்படாதே, அது ஆபத்தில் முடியும் என்று எண்ணக்கூடிய ஒரு அற்புதமான குணம் படைத்த நபர் அப்படின்னு உங்களை சொல்லலாம். உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத நாம இப்போ பார்க்கலாம்.
விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தாரர்களுக்கு எதிர்பார்த்திருந்த வேலைக்கான அழைப்பு இப்போ உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா சக ஊழியர் ஒருவரால் தங்களுக்கு நன்மை உண்டாகும். ஸோ இந்த காலகட்டம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நேர்களுக்கு சிறப்பான காலகட்டமாக கண்டிப்பாக உங்களுக்கு அமையலாம். வியாபாரிகளுக்கும் தொழில் செய்யக்கூடிய நேயர்களுக்கும் இந்த நேரம் எப்படிப்பட்ட ஒரு நேரமாக இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, சொந்த தொழில் செய்பவர்களுக்கு வேலையாட்கள் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான சூழல் உங்களுக்கு கிடைக்கலாம். இதனால உங்களுடைய தொழில் வியாபாரம் எதுவாக இருந்தாலும் சரிங்க, அதுல நல்ல முன்னேற்றத்தை நீங்க பார்க்கலாம். இதனால மிகுந்த மன மகிழ்ச்சியை அடையக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, குறிப்பாக விருச்சிக ராசியில பிறந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்ப தலைவர்களுக்கு கண்டும் காணாமல் சென்று கொண்டிருந்த உறவினர்கள் வழியே வந்து பேசக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும். இதனால நீங்க மிகுந்த மகிழ்ச்சியாக செயல்படக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு கிடைக்கலாம். பண வரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தாராளமாக இருக்குங்க. ஸோ பண ரீதியாக எந்த விதத்திலுமே உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்காது. உங்களுக்கு வேண்டிய பொருட்களை வாங்கி குவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழலும் உங்களுக்கு கிடைத்திருக்கு. ஸோ இந்த காலகட்டம் பெண்களுக்கு ஏற்ற காலகட்டமாக கண்டிப்பாக இருக்க போகுது. விருச்சிக ராசியில பிறந்திருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு பார்க்கும் பொழுது சகோதர சகோதரிகள் மிகவும் உதவியாக உங்களுக்கு இருக்கலாம். ஸோ அவங்களை பக்கபலமாக வைத்துக்கொண்டு நிறைய விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும். இதனால உங்களுக்கு வருமானம் உயரக்கூடிய யோகங்கள் காத்திருக்கு. உங்களுடைய கதாபாத்திரம் பேசப்படக்கூடிய வகையில கண்டிப்பாக இருக்கலாம். இதனால உங்களுக்கு புகழ், பாராட்டு, நல்ல அங்கீகாரம் நிச்சயமா உங்களுக்கு தேடி வரும். அதுபோலவே மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது மாணவ மாணிகளுக்கு விளையாடும் போது சிறு சிறு காயங்கள் ஏற்படலாம். ஸோ இதனால கவனமாக செயல்படுவது அவசியங்க. அதுபோலவே மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் உங்களுக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ இந்த காலகட்டம் முழுமையாகவே விருச்சிக ராசினியர்களுக்கு ஏற்ற காலகட்டமாக, பாசிட்டிவான ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக இருக்கலாம். எந்த நேரத்தில் என்ன மாதிரி தெய்வ வழிபாடுகளை நீங்கள் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை அன்று கால பைரவருக்கு சிவப்பு வஸ்திரம் சாத்துவது உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்றாங்க. ஸோ முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை செய்வது உங்களுக்கு உகந்ததாக இருக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல விருச்சிக ராசினியர்களுக்கு மே 16 அமாவாசையினுடைய தாக்கத்தால் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமா நீங்க தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.